மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் கரெக்டான நேரேட்டிவ், 2026 இதை நோக்கி தான் இருக்கோ, இது ஒரு வித்தியாசமான அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது வேறு என்ன வேணால் பதில் சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அப்படியே அங்கே அது அவரோட கருத்துங்க, அது நல்ல விஷயங்க, இதில் என்னங்க டிஎம்கே எதிர்ப்பில் யார் தீவிரமாக இருக்காங்களோ அத்தனை பேரை நாங்கள் ஆதரிக்கிறோங்கன்னு சொல்லி ஒரு 300 விதமான பதிலை கொடுத்துருக்கலாம். இது எதுவுமே கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, அவர் சும்மா கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோணியில் ஒரு விஷயத்த சொல்கிறார். டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிற இந்த நரேட்டிவுக்கு, இந்த கருத்தியலுக்கு நாங்கள் உழைக்க வேண்டியது நிறையா இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகன்னு சொல்கிறீங்களே, இது உண்மையா? இந்த 5 கேள்வியை உங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கங்க. தாவேக்கா எழுப்பக்கூடிய இந்த 5 கேள்விகளுக்கு பதில் இருந்தால் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரதான எதிர்க்கட்சினா என்ன அப்படிங்கிற பாடத்தை இந்த வீடியோவில் அதிமுகவுக்கு தாவேக்கா எடுக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. தேவையில்லாமல் எங்களை ஏன் தொடுறீங்க? 300 விதமான பதில்களை கொடுத்துட்டு போயிருக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பதில் எங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்குறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்தோன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி என்ன பண்ணணும்? திமுக அதிகாரம் சரி கிடையாது, நிறைய குற்றச்சாட்டுகளை அதிமுக அப்படிங்கிற கட்சி திமுகக்கு எதிராக வைக்கணும், மக்களோட தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செயல்படணும், மக்கள் பக்கத்தில் தொடர்ச்சியாக நிற்கணும். ஆனால் அதிமுக அப்படிங்கிற கட்சி இந்த 4 வருஷமாக இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் எந்த விதமான விவாதத்தை திமுகக்கு எதிராக கிளப்பியிருக்கு. ஆனால் அதிமுக ஒரு விவாதிக்கப்படுற கட்சியாக தான் இருக்குது. அவங்களோட உள்கட்சி பிரச்சனை மட்டும்தான் இந்த 4 வருஷமாக பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது திமுகக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு. அதனால தான் திமுக அப்படிங்கிற கட்சியோட அவல நிலைகள் இன்னும் நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நிறைய எழுந்திருக்கு. அதிமுகவே உள்கட்சி பிரச்சனை, ஒன்று எடப்பாடி பழனிசாமி விசஸ் பன்னீர்செல்வம், அல்லது பார்த்தீங்கன்னா சசிகலா விசஸ் எடப்பாடி, இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் விசஸ் எடப்பாடி. இதை தாண்டி மக்கள் பிரச்சனைலாம் அதிமுக எங்கே நின்றுருக்கு? மக்கள் பிரச்சனையை பற்றி அதிமுக எந்த தருணத்தில் பெரிய லெவலில் எழுப்பி பெரிய பிரச்சனைகளை கிளப்பியிருக்கு? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளே உள்கட்சி பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் உள்கட்சி பிரச்சனை மட்டும்தான் ஒரு கட்சிக்குள்ள இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு சில பேரை மீட் பண்ணிட்டு வந்தார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவராக அவர் இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு பெரிய லெவலில் போயிட்டு அவரும் ஒரு பக்கம் மீட் பண்ணுறாரு. அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ உங்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனையில் மட்டும்தான் இப்போ இந்த 4 வருஷத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை அதிமுக 80% உள்கட்சி பிரச்சனையில் மட்டும்தான் செலவழிச்சிருக்கு. தன்னை முன்னிலைப்படுத்துறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காரு தவிர மக்கள் பிரச்சனைலாம் அதிமுக எந்த தருணத்தில் நின்றுருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வியை இந்த வீடியோ மூலமாக தாவேக்கா சார்பாக எழுப்புறேன். இப்போ 2வது விஷயம், சரிப்பா மக்கள் பிரச்சனையில் பெரிய லெவலில் இல்லைப்பா, உள்கட்சி பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. திமுகக்கு எதிராக அதிமுக அரசியல் ரீதியாக என்ன நரேட்டிவாக இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு? இது என்னோட 2வது கேள்வி. ஒன்று பார்த்தீங்கன்னா யார் அந்த சார்? சும்மா போகிற போக்கில் உங்களை குறை சொல்லணும் குத்த சொல்லணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. நீங்கள் இந்த நரேட்டிவை ரொம்ப அழகாகவே கொண்டு போனீங்க, மாற்று கருத்து கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க, இது ஒரு நல்ல முயற்சி. இதை தாண்டி அதிமுக அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற பிரதான எதிர்க்கட்சி திமுகக்கு எதிராக என்ன வேலை பார்த்துருக்கு, என்ன பேசு பொருளை உருவாக்கியிருக்கு? இப்போ இந்த பிரச்சனையை முதல்ல அதிமுக தாங்க பொதுவெளியில் கொண்டு வந்திருக்கு, இந்த பிரச்சனையை அதிமுக தாங்க செஞ்சிருக்கு, இந்த பிரச்சனையை அதிமுக பெரிய லெவலில் ஈடுபட்டதுனால தாங்க இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை, நான் முன்னாடி சொன்ன இந்த 2 விஷயத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு தகவலை, வேற ஏதாவது செய்தியை அதிமுக அப்படிங்கிற பிரதான கட்சி பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்கா, விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கா? இப்போ நாங்கள் எங்களை நோக்கி கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு புது விவாதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். திமுகவும் பிஜேபி வெவ்வேறு கிடையாதுங்க, 2 ஒன்று தான். இந்த நரேட்டிவ் வந்து அரசியல் காலத்துக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம். நான் முன்னாடி சொன்னபடி அதிமுக அப்படிங்கிற கட்சினால தாங்க இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 வருஷத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. அடுத்து 3வது, சரிப்பா நீங்கள் எந்த பிரச்சனையும் கிளப்பலை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக்கி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. லட்டுமாய் கிடைச்ச எந்த பிரச்சனையுமே நீங்கள் சரியாக கையாளலை. ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தரோட பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜாபர் சாதிக் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி கொலைகள் நிறைய தமிழகத்தில் நடக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன தகுதி அடிப்படையில் அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அரசியல் செய்யணும் சார். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கீங்க, ஒரு வலுவான கட்டமைப்பு வச்சுருக்கீங்க, பூத் கமிட்டி முதற்கொண்டு உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை வச்சுருக்கக்கூடிய நீங்கள் லட்டு மாதிரி கிடைச்ச எந்த பிரச்சனையை வச்சோ அரசியல் பண்ண தெரியலையே, அரசியல் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனையும் உருவாக்கலை, ஊடகங்கள் மூலமாக உருவாக்கப்படுற பிரச்சனையை ஏன் கையில் எடுக்கலை, கையில் எடுத்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலை. ஒரு பிரச்சனை எடுத்து ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக அறிவிச்சா மட்டும் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது கிடையாது. அந்த பிரச்சனைக்கு முழு வீச்சா இறங்கி அந்த பிரச்சனையில் அதிமுக அப்படிங்கிற இந்த பிரதான எதிர்க்கட்சி, நீங்கள் சொல்கிற பிரதான எதிர்க்கட்சி திமுகவை இந்த வேலையை செய்ய வச்சிருச்சுங்க, திமுகக்கு எதிராக இவ்வளோ குடைச்சல் கொடுத்து இந்த பிரச்சனையில் திமுகவை மண்டியிட வச்சிருச்சுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனை எதுலையாவது திமுகக்கு பெரிய குடைச்சலை அதிமுகவால் கொடுக்க முடிஞ்சா அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது கேள்வி. இப்போ நாலாவது பிரதானமான கேள்வி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லாதனால தான் அதிமுக இன்றைக்கி செயலிழந்து கிடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். தொகுதி வரையறை அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஊடகத்தில் மைக்கு நீட்டி கேட்டால் அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டியிருக்காங்கல்ல, அங்கே போய் பேசுவோம், அது அத்தனை இங்கே பேசிவிட்டு அங்கே போய் என்ன பேசுவோம். தொகுதி வரையறை பற்றி ஒரு 10 நிமிஷம் உங்களால் பேச முடியுமா? சிஏஏ எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட் பாலிசியை பற்றி ஒரு கொள்கை தெளிவு இருக்கா? ஏன் தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை தேவை அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஒரு காமன் நேரம் உங்களால் பேச முடியுமா? ஸோ திமுக சொல்கிற இந்த அரசியல் நரேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியல் நரேட்டிவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களால் பேச முடியுமா? உங்கள்கிட்ட தகவல் இருக்கா? கவர்மெண்டோட பாலிசிகள் பற்றி உங்களால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பொதுமக்களுக்கு விளக்க முடியுமா? ஒரு தெளிவு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கா? எதற்கு இதை ஆதரிக்கிறோம், எதற்கு இதை எதிர்க்கிறோம், எதை நோக்கி நம்ம அரசியல் பண்ணுறோம், எதை நோக்கி நம்ம பேசுகிறோம்? திமுகவோட இந்த அவலநிலையை பற்றி உங்களால் ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? 4 விஷயம் பேசுவீங்க, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஊழல், மக்கள் விரோத ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு விடிய அரசு. இதை தாண்டி உங்களால் வேறு எதுவும் பேச தெரியுமா? வேறு எதுவும் கருத்துக்களை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியுமா? ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்களோ அதே தான் அடுத்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க, அதற்கு அடுத்த பொதுக்கூட்டத்தில் அதே தான் பேசுகிறீங்க. அந்த 5 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் ஒரு கருத்தியலை உங்களால் கொண்டு வர முடியல, புதுசாக எந்த ஒரு செய்தியுமே உங்களால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியல. ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக நீங்கள் இல்லாதனால தான் தமிழக அரசியல் களத்தில் எதிர்க்கட்சிக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. பிரதான எதிர்க்கட்சியாக கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய நீங்கள் செயல்படாமல் இருக்க, உங்கள் தோழர்களே உங்கள் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்கள்கிட்ட ஒரு தெளிவில்லை அப்படிங்கிறது தான் மிகச்சரியான பதிலாக இருக்கும். இப்போ கடைசியாக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் அதிமுக ஆட்சியை அகற்றிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒவ்வொரு அமைச்சரையும் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்பா, ஊழல் வழக்குகளை தீவிரப்படுத்தி விசாரிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். உங்கள் மேலே இருந்த நெடுஞ்சாலை ஊழல் வழக்கு என்னாச்சுன்னு தெரியல, உங்கள் அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழல் வழக்கு என்னாச்சுன்னு தெரியல, ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் பண்ண ஊழல்களை பெரிய லெவலில் அம்பலப்படுத்தாமல் திமுக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்காங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அண்டர் கிரவுண்டில் டீலிங் இருக்குது? இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்னால தான் உங்களோட கொடநாடு கொலை வழக்கு இப்போ என்னாச்சுன்னே தெரியல, ஏன் பெரிய லெவலில் விசாரிக்கப்படல அப்படிங்கிறதே தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக முழங்கின அத்தனையுமே ஆளுங்கட்சியாக மாறி 4 வருஷத்தை கடந்தும் ஏன் வேகம் எடுக்கலை, ஏன் செய்யலை? நீங்கள் செயல்படாமல் இருக்க, நான் செயல்படாமல் இருக்கேன்பா, நீ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா என்னை கண்டுக்காத, ஏன் ஊழல் வழக்கை பற்றி பெரிய லெவலில் பேசாத அப்படிங்கிற அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை நீங்கள் 2 பேரும் போட்டிங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு எதுவும் தெரியல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்தில் கூட அரசியல் செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு பின்னாடி திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பொது வழியில் திமுகக்கு எதிராக பெரிய லெவலில் ஆக்ரோஷமாகவும் பெரிய லெவலில் கருத்தியல் ரீதியாகவும் உங்களால் மோத முடியல அப்படிங்கிற என்னோட புரிதல் இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் ஊழல் வழக்கில் திமுக தண்டனை ஏன் வாங்கி கொடுக்காம இருக்கு? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவ்வளவு முழங்கின திமுக இப்போ ஏன் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை உங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் பெரிய லெவலில் கேட்டாவே களத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. திமுக எதிர்க்க அதிமுக தான் இருக்குன்னு சொல்லி மேலே 2 பேரும் டீலிங்கில் இருக்கீங்களே ஏன்? இந்த அறிவியல் பூர்வமான உண்மை, இந்த கருத்தியல் பூர்வமான உண்மை கீழே இருக்கக்கூடிய தொண்டருக்கு தெரிஞ்சால் எவ்வளவு சோர்ந்து போவான் அந்த மனுஷன். ஸோ மேலே இருக்கக்கூடிய டீலிங்னால நீங்கள் செயல்படுற விஷயத்திலே செயல்படாமல் இல்லையோ அப்படிங்கிற ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இனிமேல் பயன்படுத்தலாமா? பிரதான எதிர்க்கட்சினா என்னங்கிற அர்த்தமே தெரியாமல் தொடர்ச்சியாக அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் திமுக
திமுகவோட இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நாங்கள் சொன்னோம்ல, டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிற ஒரு அரசியல் நரேட்டிவ் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இதை நோக்கி காய் நகர்த்துறோம். ஒரு பிரதான எதிர்க்கட்சினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறோம். காமிச்சு விட்டு உங்கள் முன்னாடி அரசியல் செஞ்சு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். அன்னைக்கு தெரியும் 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு அன்னைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.